நாடு போற்றும் நார்த்தனார் மலை நல்லவர்களின் நாட்டமும் மன்னர்களின் கண்ணோட்டமும் பெற்ற நார்த்தனார் மலை மேலுமலை, கோட்டை மலை, கடம்பர் மலை, பறையர் மலை, உவகவன் மலை, ஆளுருட்டி மலை, பொம்பாட்டி மலை, மண்மலை, பொன்மலை என்று 9 மலைக்குன்றுகளுக்கு மத்தியில் ஓங்காரமாய் அமைந்து விளங்குகிறது. அங்கு நிமிர்ந்து நிற்கும் மலைக்குன்றுகள் ஒவ்வொன்றும் ஒரு பழங்கதையை கூறுகிறது. ராவண போரில் மாண்ட வீரர்களை உயிர்ப்பிக்க வடக்கிலிருந்து சஞ்சீவி மலையை வாயு புத்திரனாகிய அனுமான் அடியோடு பெயர்த்து வான் வழியே அதை தூக்கி வரும்போது அம்மலையிலிருந்து சிதறி விழுந்த சிறு துகள்கள்தான் நார்த்தனார் மலையில் உள்ள இக்குன்றுகள் என்பதே அக்கதையாகும். நிறைய மூலிகை தாவரங்கள் இம்மலையில் இருக்கிறது என்பது முக்கிய விஷயம். நாரதர் பெருமான் இம்மலையில் வந்து தங்கியதால் நாரதர் மலை என்று வழங்கப்பட்டதாகவும் காலப்போக்கில் நார்த்தனார் மலை என்று வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தல வரலாறு: இக்கோயிலின் அம்மன் சிலை நார்த்தனார் மலையிலிருந்து சுமார் 4 மைல் தொலைவில் உள்ள கீழக்குறிச்சி என்னும் கிராமத்திலிருந்து ஒரு வயலில் கண்டெடுக்கப்பட்டது. இங்கு கொண்டு வந்து இச்சிலையை ஊரில் உள்ள குருக்கள் பூஜை செய்ததாகவும் பிறகு சிறிய கோயில் ஒன்று எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் திருவண்ணாமலையில் உள்ள ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்த மலையம்மாள் என்பவர் இங்கு வந்து அம்மாளின் அருளினால் தன் சொந்த முயற்சியால் இத்திருக்கோயிலை விரிவுபடுத்தியதாகவும் மண்டபங்கள் எழுப்பியதாகவும் விழாக்கள் புகழ்பெற செய்ததாகவும் கூறப்படுகிறது. இத்திருக்கோயிலின் மூலவர் முத்துமாரி அம்மன். அம்மன் தாயார் பூவாடைக்காரி, தழ விருச்சம் வேம்பு, தீர்த்தம் ஆகாச ஊரணி, தளவர் சிங்கம், தழும்பு சுனை, பாலது படாசுனை. பழமை 500 வருடங்கள். புராண பெயர் நாரதகிரிமலை. ஊர் நார்த்தனார் மலை. மாவட்டம் புதுக்கோட்டை. மாநிலம் தமிழ்நாடு. பிரார்த்தனை: குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கரும்பு தொட்டில் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அக்னி காவடி எடுத்தால் தீராத நோய்களும் குணமாகின்றன. அம்மை நோய்கள் குணமாகும். நேர்த்திக்கடன்: மாவிளக்கு, அக்னி காவடி, கரும்பு தொட்டில், அம்மனுக்கு விளக்கு போடுதல், புடவை சாத்துதல் ஆகியவை தவிர வழக்கமான அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்தல் ஆகியவற்றை இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடன்களாக செய்கின்றனர். இவை தவிர இக்கோயிலில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குதல். இக்கோயிலின் திருவிழா பங்குனி திருவிழா 10 நாட்கள் நடக்கும். இந்த பங்குனி திருவிழா இத்தலத்தின் மிக உச்சமான திருவிழா ஆகும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இவ்விழாவில் 5 லட்சம் பக்தர்கள் கூடும். முத்துமாரியம்மன் அருளுக்கும் ஆட்சிக்கும் சாட்சி. ஆடி கடைசி வெள்ளி ஒரே நாள் மட்டுமே நடக்கும் திருவிழா என்றாலும் அன்றைய தினம் நாலாபுரமும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனின் அருள் பெறுவது சிறப்பு. தமிழ் ஆங்கில வருட பிறப்பு, விஜயதசமி, தீபாவளி, பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் அம்மன் தங்கரதத்தில் வரும்போது ஏராளமான பக்தர்கள் கண்டுகளிப்பர். வருடத்தின் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் மிக அதிகமாக இருக்கும். சிறப்பு அம்சம்: அதிசயத்தின் அடிப்படையில் அம்மன் சந்நிதியில் வடபுற சுவற்றில் பதிக்கப்பட்டிருக்கும் கல்லிலான முருகன் இயந்திரம் மிகவும் விசேஷம் என்று கருதப்படுகிறது. தேவரிஷி நாரதர் இங்கு தங்கி தவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. மூலிகை தாவரங்கள் நிறைந்த மலை நார்த்தனார் மலை.